அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ராசி லக்னம் இரண்டும் ஒன்றாக வருவது யோகமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சிலருக்கு ராசி வேறு லக்னம் வேறு. 12 ராசிகளில் ராசி ஒன்றா இருக்கும், லக்னம் ஒன்றா இருக்கும். சில பேருக்கு மட்டும், வெகு சில பேருக்கு ராசி லக்னம் ரெண்டுமே ஒன்றா அமையிறத நம்ம பார்த்துருக்கோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ராசி லக்னம் ஒன்றா வந்திருக்கு, நான் யோகசாலி அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அனுபவ ரீதியாக பார்த்தோம்னா ராசி லக்னம் ரெண்டும் ஒன்றா வரும் பொழுது இந்த கோச்சார பலன் தசாபுக்தி ரெண்டும் நல்லா இல்லாத காலகட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை ஜாஸ்தியாக அனுபவிக்கிற சூழ்நிலை ஏற்படும். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருக்கு தன்னுடைய லக்ன வாரியாக பார்க்கும் பொழுது தசா புத்தி ஒரு 6-8 இல்லை ஒரு பாவகிரகங்களுடைய இணைவில் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு தசை நடக்குது. கிட்டத்தட்ட அந்த தசையும் புத்தியும் அந்த ஜாதகருக்கு சாதகமான நிலையில் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அந்த டைமில் லக்னமும் ராசியும் ஒன்றாவே வரும் பொழுது அந்த டைமில் அவருக்கு கோச்சார ரீதியாக சனி ஆகட்டும், ராகுவாகட்டும், இல்லை குரு கூட இவங்கெல்லாம் சாதகமான நிலையில் இல்லாத பட்சத்தில் நமக்கு அந்த தசா புத்தியினால் கிடைக்கக்கூடிய ஒரு பாவ பலன்களை நம்மளால் சமாளிக்கக்கூடிய சக்திங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே ராசி வேறு லக்னம் வேறு அப்படிங்கிற ஒரு நிலை இருந்ததுனாக்க கோச்சார ரீதியாக ஒரு சனியாகட்டும் இல்லை ராகுவாகட்டும் நல்ல இடத்துல இருக்கிறாங்க, அந்த ராசிக்கு உகந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் தசாபுத்தி பாதிப்பாக இருக்குது அப்படின்னா சமாளிக்கக்கூடிய வல்லமை ஜாதகருக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால ராசி வேறு லக்னம் வேறா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். சரி, ராசி வேறு லக்னம் வேறா இருந்துருச்சுன்னா அப்போ அவங்களுக்கு ஒரே டைமில் கெடுதல் அப்படின்றது வர்றது இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, அங்கேயும் நமக்கு ராசி வாரியாகவும் கோச்சார பிரச்சனைகளும் இருந்து லக்ன வாரியாகவும் தசாபுத்தி பிரச்சனையும் இருந்ததுன்னா அங்கேயும் பிரச்சனை தான். வேற எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு சுபகிரக தொடர்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்பிறை சந்திரன் அல்லது ஒளிச்சந்திரனுடைய தொடர்பு மற்றும் இயற்கை சுபர்கள் பாவப்படாமல் இருந்து லக்னத்தோடு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டுட்டாங்கன்னா அவங்க ராசி எதுவாக இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி லக்னம் ரெண்டும் ஒன்றாக இருந்தாலும் அவங்க பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான். இங்கே சுபத்துவ பாவத்துவங்கிறது தான் மெயினாக இருக்கே தவிர ராசி லக்னம் ஒன்றா இருக்கிறது வேறையாக இருக்கிறது அப்படிங்கிற அமைப்புனால இங்கே பலன் நமக்கு அதிர்ஷ்டமாகவோ அதிர்ஷ்ட குறைவாகவோ ஆகிறதில்லை அப்படிங்கிறது தான். சரி, சுபத்துவமாக இருக்குங்க, லக்னம் சுபத்துவமாக இருக்குது, லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்குது, 2 பேருக்கு ராசி லக்னம் ஒன்றா வந்துருச்சு, அப்போ பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு நடக்கிற தசையை பொறுத்தது. இப்போ யோக தசை அவயோக தசைன்னு பிரிக்கிறோம். அது இல்லாமல் அந்த நடக்கிற தசைகள் அதுக்குண்டான நாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். இது எல்லாமே சேர்ந்து வந்தால் தான் ஒரு ஜாதகங்கிறது நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றது. அதுவும் வயதுக்கேற்ற பலன்களாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிறது. ஆக ராசி லக்னம் ஒன்றா வந்துட்டாலே பெரிய துன்பம் அல்லது பெரிய யோகம் அப்படின்றது ஒன்று கிடையாது. அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் பலன்கள் மாறுபட்ட பலன்களாக தான் இருக்கும். ஒரு ஜாதகத்துக்கு சொல்லப்பட்ட பலன் இன்னொரு ஜாதகத்துக்கு பொருந்தாது. இப்போ யோகம் உங்களுக்கு ஒரே ராசி ஒரே லக்னம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நிகரான கிரக நிலைகள் நடப்பு தசைகள் அதெல்லாம் அந்த ஜாதகருக்கு இருந்திருக்கும். இது ஒன்றுக்கொன்று மாறுபட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிறதுனால இப்படித்தான் அப்படின்னு ரூல் நம்ம அந்த ராசி லக்னம் ஒன்றா வர்றது வேறையாக வர்றதில் சொல்ல முடியாது. அதனால் எங்கேயும் ஒரு நல்ல கிரகங்களுடைய தொடர்பு, ஒரு தனி மனிதனுக்கு எப்படி ஒரு நல்ல நண்பர்கள் இருக்கணும், நல்ல குடும்ப உறுப்பினர்கள் இருக்கணுமோ அது மாதிரி தான் எந்த ஜாதகமாக இருந்தாலும் நல்ல கிரகங்களுடைய தொடர்பு இருந்ததுன்னா அவங்க வாழ்வில் நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கும். வாழ்த்துக்கள்.